பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும், சொல்லுங்களேன், எல்லாரும். திரும்ப சொல்லுங்க, எல்லாரும். திரும்ப சொல்லுங்க, எல்லாரும். எல்லாரும் கிரீக்ல எல்லாரும். எல்லாரும் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆல் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீனும் அந்த குடும்பத்துல சேர்ந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பேர் உட்கார்ந்து இருப்பீங்க, ஐயா தான் முதல் வாட்டி நான் சபைக்கு வரேன், எனக்கு இதா. ஆமா ஐயா, உனக்கும் தான். ஹல்லேலூயா. ஐயா நான் இப்பதான் இயேசு அறியாத குடும்பத்துல வந்திருக்கேன், எனக்குமா? ஆமாமா, உங்களுக்கும் தான். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், எல்லாரும். நாம் எல்லாரும். நாம் எல்லாரும். ஹல்லேலூயா. இந்தியாவில் நான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும் போது 3 நாள் கூட்டத்தில் கடைசி நாளில் ஒரு குடும்பம் வந்துச்சுங்க. அந்த குடும்பம் வந்து முழங்கால் போட்டாங்க. அவங்க என்னை பார்க்க உடனே எனக்கு தெரியும் அவங்க இயேசு அறியாத குடும்பம் தெரியும். அவங்க என்னை பார்த்து சொன்னாங்க, இயேசு எங்களுக்கு தெரியாது, கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆனால் நாங்கள் இந்த மதத்தை சேர்ந்தவர்கள் என்று சொன்னாங்க. முட்டி போட்டு சொன்னாங்க, ஐயா ஆனால் இயேசு என்னை சுகமாக்க வேண்டும் என்று சொன்னாங்க. நான் யோசித்தேன், இயேசு ஒண்ணு கூட அறியல, இயேசு கொடுப்பாரா? ஆவியானவர் சொன்னார், அவங்க எல்லாருக்கும் நான் கொடுப்பேன். ஹல்லேலூயா. எவன் என்னிடத்தில் வந்தாலும் அவனை பொறுமே நான் தள்ளுவது. அவங்களுக்கு கிட்னில பிரச்சனை இருந்தது, இயேசு நாமத்துல கரங்களை வைத்தோம், அவங்களுக்கு இருந்த வலி 5 வருஷமா இருந்த வலி அப்பமே போச்சுங்க. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை சொல்லுங்க. அந்த இடத்தை விட்டு எந்திரிச்சாங்க, நடந்து கீழே போனாங்க. இந்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்ண பாஸ்டர் இடத்துல போயிட்டு சொன்னாங்க, ஐயா உங்க சபைக்கு நான் வர ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். நாம் எல்லாரும். நல்ல கேளுங்க, திரும்பி வாசிங்களேன் அந்த வசனத்தை. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஹல்லேலூயா. கிருபையின் மேல் கிருபை பெறுவீர்கள் போட்டிருக்கா? ஹல்லேலூயா. கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவன் எல்லாருக்கும் ஏற்கனவே இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்ட. ஏற்கனவே ஒரு வியாதி உனக்கு வராது, உள்ள உனக்கு அற்புதம் ஆல்ரெடி இருக்கு. ஒரு பிரச்சனை உனக்கு வராது, உள்ளத்துல அவர் தப்பிக்க வழி கொடுக்காம. ஹல்லேலூயா. ஏற்கனவே ஏற்படுத்தி வச்சுட்டாருங்க. நீ பிரச்சனைக்கு போறதுக்கு முன்னாடியே தப்பிக்கிற வழி. I love my Jesus. என் இயேசுவை நான் அவ்வளவாய் நேசிக்கிறேன். அவருடைய ஸ்கீமிங். நான் துபாய் பார்க்கிறேன். துபாய் பார்க்கும்போது இவ்வளவு பியூட்டிஃபுல்லா அழகா பண்ணி இருக்கிறாங்க. ஆனா என் ஆண்டவர் அதை காட்டில் அழகா ஸ்கீம் பண்ணி இருக்கிறார். உன் வாழ்க்கையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், என் வாழ்க்கையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் சொல்றார், தம்பி நான் உனக்கு உருவாக்குற பாதையில நீ நட. ஹல்லேலூயா. நல்லா கேட்கணும். அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். சொல்லுங்களேன், அவருடைய பரிபூர்ணத்தினால். திரும்ப சொல்லுங்க, அவருடைய பரிபூர்ணத்தினால். திரும்ப சொல்லுங்க, அவருடைய பரிபூர்ணத்தினால். ஹல்லேலூயா. நிறைய வாட்டி நம்ம ஏன் பெற மாட்டேன்றோம் தெரியுமா? நம்ம அவருடைய பரிபூர்ணத்தை பார்க்கல, நம்முடைய குறைவை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை. அவருடைய பரிபூர்ணத்தினாலதான் நமக்கு பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை வாட்டு நம்முடைய குறைய நம்ம பார்க்கிறோமோ நம்ம பெற முடியாத சூழ்நிலை நிக்கிறோம். ஐயா நான் சரியா ஜபிக்கலையா, ஐயா நான் பைபிள் சரியா வாசிக்கலையா. எப்பா ஜெபம் பண்றது நல்லது, பைபிள் வாசிக்கிறது நல்லது, ஆனால் பெற்றுக் கொள்ளுகிற தகுதி அவருடைய பரிபூர்ணத்தினாலே. ஹல்லேலூயா. பக்கத்துல தட்டி சொல்லுங்களேன், அவருடைய பரிபூர்ணத்தினாலே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா.
அவருடைய பரிபூர்ணத்தினாலே நான் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஹalleluya, ஹalleluya. இன்னும் ஒரே ஒரு வசனம் முடிக்க போறேங்க. ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க காலையில? ஓ glory, ஓ glory, ஹalleluya. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை. ஆமென், ஆமென். நிறைய நேரத்துல நம்முடைய குறைவை பார்க்க பிசாசு சொல்லுவான். ஏய், நீ சரியா நேத்து ஜெபம் பண்ணியா? உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? ஐயோ, நான் ஜெபம் பண்ணல. உடனே என்ன ஆயிட்டு? நீ உன்னுடைய குறைவை பார்க்கிற. நீ உன் குறைவை பார்க்க பார்க்க உன் கண்ணு அவர் நிறைவே பார்க்க முடியாது. ஆனா தம்பி, அம்மா, இன்னைக்கு ஆவியானவர் சொல்றார், உன் கண்ணை குறைவுல இருந்து எடு, அவருடைய நிறைவை பார், அவருடைய நிறைவை பார், அவருடைய மகிமையை பார், அவருடைய அன்பை பார், அவருடைய ஆசீர்வாதத்தை பார், அவருடைய வல்லமையை பார். அவர் ஆவியானவர் வல்லமையாய் இறங்கி இருக்கிறாரே, அவருடைய வல்லமையை பார், அவருடைய கருணையை பார், அவருடைய நிறைவு நாள்